வணக்கம் பிரிசலாட் ஒருத்தர் மக்கள் ஆனது அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஒரு விடயத்தை சொல்ல வர்றேன். என்னென்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும், பாத்திமா சுமையா என்ற ஒரு சகோதரியுடைய வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதே போல் நம்மளுடைய சர்பான் சகோதரரும் போட்டு அவங்களுக்கு தக்க உதவிகளை வழங்குமாறு பல பேர்கிட்ட கேட்டு அவங்களும் பல பேர் உதவி செய்தார்கள். அதே மாதிரி நானும் இந்த வலைத்தளத்தின் ஊடாக டிக்டாக் மூலமாகவும் போட்டு கேட்டேன். இதுக்காக மெனக்கட்ட ஒரு சகோதரி தான் சம்சுடீன் என்ற ஒரு சகோதரி. அதாவது அவங்க என்னுடைய லைவுக்கு வருவாங்க. நல்ல ஒரு சகோதரி. நேருக்கு நேராக நான் பேசியிருக்கிறேன். அவங்களுடைய மகன், அவங்களோட அந்த தாயை நான் பேசியிருக்கிறேன். அவங்க ரொம்ப மெனக்கட்டாங்க. இந்த சுமையா என்ற இந்த சகோதரிக்கு குழுவாக இணைந்து ஒரு 6-7 பேர் எல்லாம் மொத்தமாக காசுகள் சேர்த்து கொடுத்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. அதே போல் நேற்று கவலைக்குரிய சம்பவம் என்னன்னு கேட்டால், நேற்றைய தினம் இவங்க இறந்துட்டாங்க. 2 குழந்தைகள் அவங்களுக்கு. அதே போல் கணவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகினவர் என்று கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னு கேட்டால், இதில் இந்த சகோதரிக்கு கால் ஒன்று எடுத்து, அதே போல் சீனி, கிட்னி ஃபெயிலர் நோயின்னு சொன்னால் டோட்டல் நோயே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால் ஒரு சின்ன உதவிகளை செய்து ஒரு 10,000 20,000 ஒரு மாதத்துக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு கூட பத்தாது. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வேணும் அந்த நோயில் இருந்து அவங்கள விடுதலை ஆக முடியாது. ஓவர் சீனி, கிட்னி ஃபெயிலர், ஒரு கால் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்ரூம் போய் ஏறாது. நான் பம்பஸ் கட்டணும். பம்பஸில் நான் போகிற பாத்ரூம். எனக்கு பம்பஸ் செலவுலேருந்து, எனக்கு சாப்பாடு செலவுலேருந்து, எனக்கு மருந்து செலவுலேருந்து, எனக்கு ஒரு நாள் சேமிப்பு 1500 பணம் வேணும். ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு 1500 பணம் வேணும். மருந்துக்கு வேணும். எனக்கு 5000 வேணும். சரியான கஷ்டப்படுறேன். என் உறவுகளை, என் சகோதரனை நான் கேட்குறேன். எனக்கு ஒரு உதவி. ஸோ இந்த சகோதரி நேற்றைய தினம் இறந்துட்டாங்க. இவங்கள் உண்மையிலேயே உயிர் வாழ்கிறதுன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 6,000 ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு செலவு வேணும். பெம்பஸ் உடுத்துறது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது, டயாலிசிஸ் பண்ணுறது, கிட்னி பிரச்சனையாகிறதுக்குள்ள டயாலிசிஸ் பண்ண போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி பல செலவுகள் மத்தியில் தான் இருந்தாங்க. பல பேர் உதவி செய்து கொண்டு இருந்தாங்க பிள்ளைகள். இப்போது நேற்றைய தினம் அவங்க இறந்துட்டாங்க. உண்மையிலேயே அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இவங்களை அந்த இறையடிக்கு அழைச்சதுக்கு. என்னடா அப்படி இந்த அக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. உயிர் வாழ்கிற நேரத்தில் அவங்க ஒரு பெரிய பணக்காரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த சலுகைகளெல்லாம் செய்யலாம். ஆனால் கணவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், 2 குழந்தைகள், ஒரு காலை எடுத்து கிட்னி ஃபெயிலரு, சுகரு, இந்த 1008 நோய் இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப வேலையே இல்லை. அது உண்மையிலேயே இறைவன் ரொம்ப கூடிய சீக்கிரம் அழைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காம, அவங்க ரொம்ப கஷ்டப்படாமல் இறைவனை அழைச்சிக்கிட்டதுக்கு ஒரு நன்றியை கூறுகின்றேன். அதே மாதிரி எல்லோரும் ப்ரே பண்ணுங்க அவங்களுக்காக. அவங்களுடைய ஆத்துவம் நித்திய மோட்சம் போய் சேர பிரார்த்திங்க. அதே போல் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த சகோதரிக்கு உதவி செய்த இந்த பல பேர், ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு 7-8 பேர் குழுவாக இணைந்து கூட நம்மளுடைய ஜிஎஸ்ஆர் சம்சுடீன் என்னுடைய லைவுக்கு வர்ற சகோதர சகோதரிகளெல்லாம் உதவி செய்தார்கள். எங்களுடைய ஜிஎஸ்ஆர்ண்டா எல்லாத்துக்குமே இறக்க குணம் உள்ள ஒரு மனுஷன். அவர் செய்வார். இந்த நேற்றைய தினம், அதுக்கு முந்தின நாள் தினம் லைவை போட்டுக்கொண்டு இந்த உதவி செய்த பிள்ளைகளுக்கு அனாவசியமாக
பேசியதாக எனக்கு கேள்விப்பட்டேன். எம்கே லைவ்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. சகோதர சகோதரிகளே, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த வலைத்தளத்தின் உள்ளாக போட்டி பொறாமை எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. எந்த நேரம் நம்ம உயிர் போகும், இந்த உயிர் இருக்கிற தட்டியும் தான் அந்த துள்ளல் எல்லாம். அந்த உயிர் போன பிற்பாடு அந்த துள்ளல் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சரியா? ஆகையால் செத்த பிற்பாடு யார் அழுதால் எவனுக்கென்ன காரியம் முடிப்பான் என்ற மாதிரி அழுகிறோமா சிரிக்கிறோமா, எவன் நடிக்கிறான் எவன் குத்தம் சொல்கிறான்றது கூட தெரியாது, நம்ம காதுக்கு கேட்காது. ஆனால் ஒன்றே ஒன்று கேட்கும், செத்த பிற்பாடு அவனா போயிட்டானா, அப்போ அவனா பொல்லாதவன் கொஞ்சமான ஆட்டமாக ஆடுனா கொல்லையில் போவான். நான்லாம் நல்லா கேட்டிருக்கேன் அந்த பெரிய ஆட்சிமார்கள்லாம் சொல்கிறத. போ, அவன் செத்ததே நல்லது, அவன் மாதிரி ஆளெல்லாம் உயிரே வாழக்கூடாது. தயவு செய்து கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கேட்குறதுக்கு மட்டும் செஞ்சுக்கிறாதீங்க. மனிதன் உயிரோடு இருக்க மட்டும்தான் எல்லாமே. கொடுக்கல் வாங்கல் சிரிக்கிறது என்னென்னமோ நாடகங்களெல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் நல்லா இருக்கத்தட்டி இந்த கண் காது இந்த மூக்கு இந்த சதை இருக்கத்தட்டியும். ஆகையால் இந்த ரமடான் மாதத்தில் பாவத்தை அள்ளி கொட்டிக்கிறாதீங்க. நாம் ரமடானை அனுசரிக்கிறது அந்த ரமடான் மாதத்தில் மட்டும் நோன்பு கடினமாக நோன்பு இருந்து அல்லாஹ்கிட்ட பிரார்த்திக்கிட்டால் மட்டும் நம்ம போதாது. எந்த நாளுமே அந்த பிரார்த்தனை நாங்கள் செய்யணும். எந்த நாளுமே அதை கடைப்பிடிக்க வேண்டும். அந்த ரமடான் மாதத்தில் நாங்கள் என்னத்தை செய்து என்னத்தை ஃபாஸ்டிங் இருந்து நம்ம என்னத்தை அல்லாஹ்கிட்ட கேட்டோமோ, என்னத்தை கேட்குறோம், எனக்கு நல்ல சாவுத்தா அப்படின்டா, நல்ல இதுகளை கொடு, நல்ல புத்திகளை கொடு, நல்ல பாதையில் செல்றதுக்கு கொடுன்ற எல்லா விதமாதையும் கேட்குறோம். அதே மாதிரி எல்லாம் வாழ்க்கை முழுக்க நடந்துக்கிறதுக்கு தான் அந்த பிரார்த்தனைகளுக்கு நாங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆகையால் எனக்கு இந்த அன்பான உறவுகளே, கடினமாக நடந்துக்கிறாதீங்க யாருக்கிட்டையுமே. இந்த வலைத்தளத்தின் ஊடாக 2 நாளாக லைவை போட்டு பேசினதாக அந்த சகோதரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. சம்சுலின் சகோதரி லைவு போட்டு பேசுனா நீங்கள் பேசிக்கங்க. இந்த இறந்து போன சகோதரியை இழுத்து பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆத்மம் அல்லாஹ்விடம் போய் சேரணும். ஆகையால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த சகோதரிக்காக வேண்டி. இருக்கிற நேரம் மட்டும்தான் நம்மளால் முடியும் ஒரு 10-5 ரூபாயை கொடுத்து உதவி செய்கிறதுக்கு. உங்களால் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியாட்டி உகத்திரமாகாதீங்க, ஆளுகளுக்கு திட்டாதீங்க. என்னுடைய வலைத்தளத்தில் இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சகோதரி ஆஸ்பத்திரியில் இருந்து பெட்டில் இருக்கிற மாதிரி அந்த சகோதரி இப்போ இங்கேருந்து இங்கே மட்டும் பைபாஸ் ஒன்று செஞ்சு இரத்தமும் தண்ணியும் அந்த அந்த பொழந்து அந்த தச்சதில் பட்டை போட்டு எடுக்கிறாங்க. இப்படி பட்டை போட்டு எடுக்கிறாங்க. அந்த அந்த தையலில் இப்படி பட்டை போட்டு எடுக்கிறாங்க வெளியில். ஸோ எத்தனையோ மில்லி இருக்கணுமா அந்த தண்ணி, ஆனால் ஓவராக இருக்குதான். ஸோ அந்த மாதிரியானதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஊசி ஏற்றுறதுக்கு ஒரு ஊசிக்கு 37,500 ரூபாய். ஸோ 3 ஊசி 3 நாளைக்கு போடணுமா அந்த சகோதரிக்கு அந்த சமநிலைக்கு வாரதுக்கு. ஸோ நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் இப்போதைக்கு. ப்ளீஸ் அ லாட். ஆல்மோஸ்ட் நாளைக்கு நாங்கள் அந்த பணத்தை அனுப்பி அந்த சகோதரியுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக என்னால் என்னுடைய குழுவில் இணைந்திருக்கும் சகோதரர்கள் 24 பேர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய பொழுதில் அந்த சகோதரிக்கு அனுப்பி அவங்களுடைய அந்த நோயை குணமடைய செய்ய முடியும். ஒரு குழந்தையின் தாய், ரொம்ப கஷ்டமான ஒரு சகோதரி. இந்த மாதிரியான புண்ணியங்களை செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உபத்திரவங்கள் கொடுக்காதீங்க. உங்களுக்கு செய்ய முடியலைன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.